Daily. Taste the Daily. 4 சக்கர வாகனத்துக்கு லைசென்ஸ் வாங்குவது தொடர்பாக ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு செய்தியாளர் சென்றபோது அதிகாரிகள் வழிமுறைகளை கூறாமல் டிரைவிங் ஸ்கூலை அணுகுமாறு புரோக்கர்களிடம் அனுப்பியது நியூஸ் தமிழ் வாயிலாக அம்பலமாகியுள்ளது. போட்டு விட்டுருவா சார், 4200 வரும் பேஜிக்கு. 4200 கொடுங்க. நீ என்கிட்ட பேசினதாகவும் என்கிட்ட கொடுக்காது 5500 அதிகம். நீ கொடுத்தீங்களா நான் போட்டுருவேன். சரி, 5500 இது போட்டுருவேன். பேஜ் தானே உங்களுக்கு பண்ணுவோம். வேறு ஒரு கேணிக்கிற ஸ்டேஷன் தானே. கேணிக்கரைக்கு அந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் ஒரு லெட்ரு போகும். அதுக்கு மட்டும் அந்த உங்கள் மேலே எந்த குற்ற வழக்கு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்து விடுவாங்க. அதை மட்டும் வந்துச்சுன்னா அடுத்த 2 நாளில் பேஜ் போட்டுருவாங்க. சரி, இது இன்னைக்கு அப்ளை பண்ண. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பல்வேறு தேவைகளுக்காக, அதாவது அரசு சார்ந்த அந்த போக்குவரத்து பணிகளுக்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த அலுவலகத்திற்கு வரும்போது பயனாளிகளை அதிகாரிகள் சந்திப்பதில்லை எனவும், அதே போல தொடர்ச்சியாக அலைக்கழிப்பதாகவும், புரோக்கர்கள் வாயிலாக வரும் மனுக்களுக்கு மட்டுமே பரிசீலிக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டான இருந்தது. இந்த சூழலை அடுத்து நாம் நேரடியாக நியூஸ் தமிழ் குழுவானது கள ஆய்வு செய்து அந்த பகுதியில் நடக்கும் பல்வேறு அவலங்கள் மற்றும் ஊழல்கள் குறித்து அம்பலப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என 1000 ரூபாய் வரை மட்டுமே செலவாகக்கூடிய அந்த உரிமம் பெறுவதற்கான கட்டணங்களுக்கு மாறாக புரோக்கர்களை சென்று அணுகுமாறு அதிகாரிகளே நம்மளை அறிவுறுத்திய போது, அங்கு அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது 4500 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரை அவர்கள் கட்டணமாக செலுத்தினால் போதும், வாகனம் எதுவும் ஓட்டுவதற்கு கூட தேவையில்லை, நாங்களே அனைத்து வேலைகளை முடித்து லைசன்ஸ் பெற்று தந்து விடுகிறோம் என்ற அதிர்ச்சி தகவல்களை அந்த புரோக்கர்கள் நம்மிடத்தில் கூறினார். இந்த தகவலை அடுத்து பல்வேறு புரோக்கர்கள் அந்த பகுதி முழுவதும் குழுமி இருந்தது. நாம் 3 பேரிடத்தில் இதை பேசி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அருகிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் இருந்த போதிலும் கூட இது போன்ற புரோக்கர்களை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அதிக அளவில் ஒரு நாளொன்றுக்கு லட்சக்கணக்கில் கல்லா கட்டுவதாக குற்றச்சாட்டான எழுந்திருக்கிறது. இதனை மாவட்ட நிர்வாகமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் கவனத்தில் சொன்று இந்த பகுதியில் நடக்கக்கூடிய லஞ்ச லாவணியங்களை தவிர்த்து பொதுமக்கள் பயன்படும் வகையில் சரியான முறையில் அனைத்து நடைமுறை வழிகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். Taste the Daily.